வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் இந்த வார ராசி பலன்கள் அடிப்படையில் ஒரு வாரத்திற்கு மட்டும் இல்லாமல் 9 நாட்களுக்குடைய பலன்களாக பார்க்கலாம். இந்த 9 மாதத்தினுடைய இறுதி பகுதியாகிய 9 நாட்களுக்குடைய பலன்களாக பார்க்கலாம். ஆங்கில நாட்களில் ஜூலை மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை ஒரு 9 நாட்களுக்குடைய பலன்களாக பார்க்கலாம். 8ஆம் தேதி ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமையாக தொடங்கக்கூடிய பலன்கள், 16ஆம் தேதி ஜூலை மாதம் ஒரு புதன்கிழமையாக 9 நாட்களுக்கு ஒரு பலன்களை பார்க்கலாம். கிரக மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னாலும், எல்லா கிரக மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் 3 கிரகங்கள் நட்சத்திர சாரத்தை மாற்றக்கூடிய நிலையாக காட்டுகிறது. சுக்கிரன் கிரகம் தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி பெற்று இருந்தவர் இந்த 8ஆம் தேதி ஜூலை மாதம் பலன் தொடங்கும் பொழுது ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. அதற்கு முன்னர் வரை அவர் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தார். இது ஒரு பெரிய மாற்றம். அதன் பிறகு சூரியனும் இந்த வீட்டினுடைய இறுதி பகுதியில் வருவதனால் ராகுவை கடந்து திருவாதிரையை கடந்து அவர் குருவினுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலை இந்த 8ஆம் தேதி முதல் இந்த ஒரு மாற்றமும் இருக்கிறது. அதன் பிறகு புதன் கிரகம் சனியினுடைய பூசத்தில் சென்று கொண்டிருந்த நிலை மாறி தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய ஆயில்யத்தில் செல்ல போகிறார். இதுதான் ஒரு டிஸ்டிங்டான ஒரு பலன்களுக்குடைய முக்கியமான ஒரு கிரகங்களினுடைய சஞ்சார மாற்றங்கள்னு சொல்லலாம். கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர மாற்றங்கள். ஸோ இந்த பதிவில் நம்ம 12 ராசிகளுக்குமே விரைவாக பார்த்து விடலாம். முதலில் மேஷ ராசிக்கு, இவர்களுக்கு வருமான ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் சாரம் மாறினாலும் அற்புதமான 3ஆம் வீட்டு பாக்கியஸ்தானத்தை குறிப்பதனால் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலை, சில பூர்வீக லாபம் சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல பலன்களாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கும் நீண்ட நாள் தடைகள் நீங்கி முயற்சிகள் வெற்றி பெறும். அற்புதமான வருமான உயர்வு, தொழில் லாபம், அதற்கு தகுந்த சுபவிரயங்கள் இவங்களுக்கு நல்ல விதமாக ஏற்படும். வாழ்க்கை துணைக்கு பணி வளர்ச்சி, இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக ஒரு நல்ல நிலையாக காட்டுகிறது. ஆனால் இந்த பலன் தொடங்கக்கூடிய நாளில் 8ஆம் தேதி 9ஆம் தேதி 8ஆம் தேதி வரை இவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, புதிய முயற்சிகளில் சற்று நிதானமாக இருப்பது, அளவுக்கு அதிகமான ஆர்வம் எதிலும் காட்டாமல் இருப்பது, ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பது இவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த வாரத்திற்குரிய நட்சத்திர சஞ்சார மாற்ற கிரகங்கள் எல்லாமே இவங்களுக்கு பிரமாதமான ஒரு சுபவிரயங்களுக்குடைய நிலையாகவும், வருமானத்தை உயர்த்தக்கூடிய தொழில் லாபத்தையும் தொழில் வளர்ச்சியையும் பணிக்குடைய மேன்மையான நிலைகளையும் காட்டுகிறது. குடும்பத்தில் கூட ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும், தைரியம் தன்னம்பிக்கை கூடும். 7.5 சனியுடைய ஆளுமையில் இருப்பதனால் சற்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் காட்டுவது ஒரு பாதுகாப்பான நிலையை கொடுக்கும். ரிஷப ராசிக்கு இந்த 8ஆம் தேதி ஜூலை தொடங்கி 16ஆம் தேதி ஜூலை வரை இந்த 9 நாட்களுக்குடைய பலன்கள். இவர்களுக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய சுக்கிரன் நட்சத்திர சாரமாக ரோகிணியில் சஞ்சரிப்பது, ஸோ சந்திரனுடைய சஞ்சாரத்தில் எல்லாம் இவங்களுக்கு ஒரு பலன்களை அதிகமாக காட்டக்கூடிய நிலையாக இருக்கும். தினப்பலன்களில் அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுப்பது உங்களுக்கு ஒரு முக்கியமான தவிர்க்கக்கூடிய நிலையை தவிர்த்து கொள்வதற்குரிய எச்சரிக்கையாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு பிடித்த ஜோதிடர் யாருடைய தினப்பலனாக நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்வது, உங்களுடைய ராசிநாதன் சந்திரனை சாரத்தில் கொண்டு சந்திரனுடைய செல்லக்கூடிய வீடுகளுக்கு ஏற்றார் போல பலன்களை கொடுக்க போகிறார். இந்த 9 நாட்கள் வரை உங்களுக்கு பணி வளர்ச்சி அற்புதமாக இருக்கும், தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். முயற்சிகளுக்கு நீண்ட நாள் விருப்பமான முயற்சிகளுக்கு எல்லாமே லாபமான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு முயற்சி பலிதமாகும். ஆனால் கண்டிப்பாக ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாத முயற்சிகளாக இருப்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும், மிகுந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் சற்று உங்களுக்கு தொல்லையை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பேச்சில் நிதானம், வெளிவட்டாரம், குடும்ப வாழ்வில் யாரிடம் பேசினாலும் சற்று நிதானம். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் குருவினுடைய சாரத்தில் செல்வது உங்களுடைய ரிஷபத்திற்கு அஷ்டமாதிபதியான குருவினுடைய சாரத்தில் செல்வது, அந்த குரு கிரகமும் அஷ்டமாதிபதி சுயசாரத்தில், அந்த குருவும் அங்கு இணைந்திருந்து ராகுடைய சாரத்தில் செல்வது முக்கியமாக பணி ரீதியிலாக இல்லைனா தொழில் தொடர்பான விஷயங்களில், தொழில் செய்யக்கூடிய இடங்கள், வேலை செய்யக்கூடிய இடங்களில் நண்பர்கள் மிகுந்த கவனமாக லூஸ் டாக்ஸ் இல்லாமல் பார்த்து கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும். வாழ்க்கை துணையுடைய பணி ரீதியிலான திடீர் மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஏற்படலாம். இதற்காக சிலர் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் பிரிந்திருக்கக்கூடிய நிலையாக டெம்பரரியான பிரிவாக சிலருக்கு ஏற்படலாம். ஸோ எந்த ஒரு மாற்றங்கள் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளுக்கும் வளர்ச்சியான காலகட்டம். ரிஷபராசி நண்பர்களுடைய குழந்தைகளுக்கு
உத்தியோகம் அமையும், தொழில் அமையும், வருமானம் உயரும், ஒரு நல்ல நிலையாக இருக்கும். இருந்தாலும் அவர்களுடைய போக்கை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அவர்களுடைய நண்பர்களாக வரக்கூடிய நட்பு வட்டத்தில் இணைபவர்களை நீங்கள் சற்று கண்காணிப்பது, அவர்களுடைய நட்பு வட்டத்தை, அவர்களுடைய புதிதான நண்பர்களை கண்காணிப்பது ஓரளவிற்கு அவர்களை நீங்கள் பாதுகாக்க முடியும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் சரியாக பார்த்து கொள்வது, அலர்ஜி, ஒவ்வாமை இதெல்லாம் வந்தால் உடனடியாக மருத்துவம் எடுத்துக்கொள்வது ஒரு பாதுகாப்பான நிலையை கொடுக்கும். ஆன் தி ஹோல் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கும் ஒரு வளர்ச்சியான நிலை, குடும்பத்தில் ஒரு ஏற்றமான பொருளாதார நிலை. ஆனால் கணவன் மனைவி இடையே மட்டும் அவங்கள நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய நிலையாகவே கிரகங்கள் காட்டுகிறது. அடுத்தது மிதுன ராசிக்கு இந்த 9 நாட்கள் ஜூலை 8 முதல் 16 வரை இவர்களுக்கு தொழில் ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சி. ராசிநாதன் 2ஆம் வீட்டில் சுயசாரத்தில் செல்வது அற்புதமான பணி ரீதியிலான வளர்ச்சிகளும் பணிக்கான உயர்ந்த வருமானத்தை அடையக்கூடிய காலகட்டம். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு 9 நாளில் புது வேலை கிளிக் ஆகக்கூடிய நல்ல நிலை, கடல் கடந்து இடமாற்றம் அடையக்கூடிய நல்ல பலன்கள். இவங்க வெளிநாடு வெளியூர் போன்ற சில பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வேலை மாற்றமாக இது அமையும்னு சொல்லலாம். கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய திருமண வாழ்வில் யாரும் தலையிடாமல் நீங்கள் பார்த்து கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். குடும்ப வாழ்வில் மட்டும் சற்று அதிகமாக பார்த்து கொள்வதையும், ஆரோக்கியத்திலும் சற்று அலட்சியம் இல்லாமல் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மருத்துவத்தை எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அற்புதமான விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற கிரகம் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தக்கூடிய ஒரு பிரயாணத்தை கொடுக்கும். ஆனால் குடும்ப வாழ்வில் சில பிரச்சனைகளை கொடுப்பதனால் நீங்கள் கவனம்னு நம்ம சொல்லிட்டோம். முயற்சிகளுக்கு அற்புதமான பலிதம். இந்த ஆனி மாதம் முடிவதற்கு முன்பாகவே மிதுன ராசிக்கு அவரவர்களுடைய முயற்சிக்கு தகுந்தாற் போல நல்ல பலன்கள் ஏற்படும். கோர்ட் கேஸாக இருக்கலாம், இல்லைனா கடன்கள் ரீதியிலான மிகப்பெரிய ஒரு சுப முதலீடு செய்வதற்கு கடன் ரொம்ப தாமதமாகி கொண்டே இருந்தவர்களுக்கு இந்த 9 நாளில் வெற்றியான நல்ல செய்தி கிடைக்கும். பணிக்கான நிலையும் இதே போன்ற நல்ல பாசிட்டிவான மாற்றத்தை கொடுக்கும். அடுத்தது கடக ராசிக்கு இந்த ஜூலை மாதம் 9 நாட்களாக வரக்கூடிய 8 முதல் 16 வரை என்ன பலன்கள்? ராசிநாதன் ஒரு திரிலோக சஞ்சாரி, அவரை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். ராசியிலேயே ஆட்சி பெற்ற புதன் கிரகம் உங்களுக்கும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான நல்ல லாபமான பலன்களை கொடுக்கிறது. தொட்டது துலங்கும் முயற்சிகள் வெற்றியடையும். முக்கியமாக இது வெளிநாடு தொடர்பான பிரயாணங்கள் தொடர்பான பணிக்கான ஒரு விஷயங்களாக இருக்கலாம். அற்புதமான ஒரு லாபம், நன்மைகள் ஏற்படும். ஆனால் குடும்ப வாழ்வில் பேச்சில் உணவில் நிதானம், குடும்ப வாழ்வில் ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது, பேசும்பொழுது எல்லாவற்றிலும் எடுத்தெறிந்து பேசிவிடாமல் கொஞ்சம் கவனமாக இருப்பது, ஆரோக்கியத்தில் உணவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ஒரு நல்ல நிலை. வெளிவட்டார யாரையும் உங்களோட குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதற்கு நீங்கள் ஓவர் ஷேரிங் பண்ணாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஏதோ ஒரு மன சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கலாம் கடகத்திற்கு. சந்திரனை, பிறவி சந்திரன் கடகத்தில் இருப்பவர்களுக்கு சனி திரிகோணமாக பார்ப்பதனால் ஏதோ ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கலாம். தேவையில்லாத கவலை அப்படிங்கிறது நீங்கள் அதை யோசித்து அனலைஸ் செய்து அதை அவ்வப்பொழுது டெலீட் செய்வது போன்ற சில ப்ராக்டிசஸ் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். உங்களை பிஸியாக வைத்துக்கொள்வது, சில மெடிடேஷன் இல்லை ஒரு தெய்வ வழிபாடு போன்றவை உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். கிரக சஞ்சாரங்கள் எல்லாமே அற்புதமான தொழில் மாற்றம், தொழில் வளர்ச்சி, லாபம், அற்புதமான பணியில் உள்ள லாபமாக இதெல்லாமே காட்டுகிறது. குழந்தைகளுக்கு திருமணம் தொடர்பான சில நிலை ஏற்படும். ஆனால் சரியான வரனாக இருக்கிறதா அப்படிங்கிறதை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் குழந்தைகளுடைய திருமண வாழ்வில் புதிதாக வரக்கூடிய அறிமுகங்களிடம் நீங்கள் விசாரித்துவிட்டு முடிவுகளை எடுப்பது கடகத்தின் குழந்தைகளுக்கான நல்ல பலன்களாக மாறும். அடுத்தது சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை மாதம் 8 முதல் 16 வரை உள்ள பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசியிலேயே ஆட்சி பெற்ற சிம்ம ராசிநாதன் இந்த ஒரு 9 நாட்களுக்குடைய இந்த ஒரு நாளில் ஆனி மாதம் இறுதிக்கட்டமாக ஒரு 9 நாட்களாக இருக்க போகிறார். அவர் 9ஆம் வீட்டில் குரு சாரத்தில் இருப்பது உங்களுக்கு அற்புதமான மன மகிழ்ச்சி, நிம்மதி, அற்புதமான ஒரு நீண்ட நாள் குழப்பங்கள் தீர்ந்து மனதில் ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இது இருக்கலாம். ஆனால் குழந்தைகளுடைய இடமாற்றங்கள், அவர்களுடைய சில நிலைகளை நினைத்த ஒரு சின்ன கவலை மனதின் ஒரு ஓரத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஓரளவிற்கு அட்டென்ஷன் கொடுத்து முடிவுகளை எடுப்பது சிம்ம ராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அதிலும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் முக்கியமான சில விஷயங்களில் நீங்கள் சரியான ஒரு முன்னேற்பாடுகள் போன்ற சில நிலையில் அலர்ட்டாக இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி புதன் கிரகமும் 12இல் சுயசாரத்தில் இருப்பதனால்
கண்டிப்பாக இது 2 கேட்டகரியில் பலன்களை கொடுக்கலாம். மெட்டீரியல் வகையில் வெளிநாட்டு வருமானங்கள், லாபம், பணி உயர்வு, தொழில் லாபம் இப்படி கொடுக்கும். குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக ஏதோ ஒரு இரிட்டேஷன் இருந்து கொண்டே இருப்பது போல இருக்கும். ஒரு 9 நாளில் ஒரு 2 நாட்கள் அமைதியாக இருந்தாலும் 7 நாட்கள் ஏதோ வாக்குவாதமாக ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ளாமல் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு இருப்பது போல ஒரு நிலையை கொடுக்கலாம். நீங்கள் அதனால் முதல்லையே வாக்குவாதம் வரும்பொழுதே நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு விட்டு கொடுப்பது ஓரளவிற்கு நன்மை கொடுக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் வீட்டில் ஒலிக்க செய்வது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். நம்ம இந்த பரிகாரங்களை எல்லாம் சூழலுக்கு ஏற்றாற் போல கனெக்ட் பண்ணி சொல்லும் பொழுது இது சரியாகிவிடும் அப்படிங்கிற மன எண்ணத்தோடு அந்த ப்ரேயர்ஸை செய்யும் பொழுது நம்ம மைண்டு தானே ஹீல் ஆகக்கூடிய டெக்னிக்காக கூட சில பரிகாரங்களை நம்ம உணர்ந்து புரிந்து கொள்ளலாம். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜூலை 8 முதல் 16 வரை என்ன பலன்கள்? கன்னி ராசிநாதன் லாபஸ்தானத்தில் ஆட்சி என்று சொல்ல முடியாது, லாபஸ்தானத்தில் சுயசாரத்தில் செல்கிறார். அற்புதமான தொழில் ரீதியிலான மாற்றங்கள். கன்னி ராசிக்கு கடந்த ஒரு 2 வாரங்களாகவே அற்புதமான வளர்ச்சியான காலகட்டமாக இருக்கிறது. பணி ஏற்றம், தொழில் லாபம், தொழிலுக்கான புதிய விஷயங்கள், நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே தொழில் ரீதியிலான விஷயங்கள் ரொம்ப நல்ல வளர்ச்சியை தொடர்ந்து ஒரு நல்ல ப்ராக்ரஸை அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 12இல் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது திருமண வாழ்வில் சற்று கவனம், இல்லைனா ஆரோக்கியத்தில் சில திடீர் விரயங்கள் ஏற்படலாம். முதலீடுகளிலும் நீங்கள் சரியான முறையில் கடன் வாங்கி முதலீடு செய்வதாக இருந்தால் கொஞ்சம் அக்கறையாக பார்த்து கொள்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். கடன் கிடைக்கிறதே அப்படின்னு கிடைக்கும் பொழுது ரொம்ப எக்கச்சக்கமாக வாங்கிட்டோம்னா திருப்பி கட்டணுங்கிறத நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்டகச்சனியை நம்ம மறக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தந்தையுடைய ஆரோக்கியத்தை சற்று பார்த்து கொள்ள வேண்டும். தந்தையாருக்கு ஏதாவது சில குழப்பங்கள் இருக்கலாம். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது, அதிர்ஷ்டம் நடப்பது போன்ற நிலையாக இருந்து இறுதி நொடியில் உங்களை அது சில கவிழ்க்கக்கூடிய பலன் போல சில கிரக நிலை இருப்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிற்கு தகுந்த நல்ல பலன்கள் இந்த ஒரு 9 நாட்களுக்கு, இந்த ஒரு வாரம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நாளில் பிரமாதமான வளர்ச்சியான காலகட்டமாகவே கன்னி ராசிக்கு இருக்கிறது. ஆனால் கன்னி ராசி திருமண வாழ்வில் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சான்ஸ் எடுக்காத அளவிற்கு காம்ப்ரமைஸோடு இருந்தால் மட்டுமே அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் திருமண வாழ்வை நீங்கள் பாதுகாக்க முடியும். அடுத்தது துலாம் ராசிக்கு இந்த ஜூலை 8 முதல் 16 வரை இவர்கள் ராசிநாதன் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆனாலும் இவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியோடு சந்திரன் சாரத்திற்கு மாறிவிட்டார். அற்புதமான தொழில் மேன்மைகள், திடீரென்று நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை. பணி ரீதியிலாகவும் இருக்கலாம், தொழில் ரீதியிலாகவும் இருக்கலாம். ஆனால் யாராவது ஒரு பெண்ணுடைய தலையீடு தேவையில்லாமல் வரும் பொழுது நீங்கள் அலர்ட் மோடில் சரியாக அதை கையாள வேண்டும். ஸோ தொழிலுக்கு பாதக வீட்டில் சந்திரன் இருப்பது சில பெண்களால் சில குழப்பங்கள் ஏற்படலாம். முதலிலேயே நீங்கள் சரியாக பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை எஸ்ஆர் நோ கரெக்டாக சொல்லி சில விஷயங்களை முதலிலேயே நீங்கள் கரெக்டான ஒரு டைரக்ஷனில் எடுத்து கொண்டு போக வேண்டும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் ராஜ கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன், குரு, இதில் சூரியனும் குருவாகவே மாறி இருக்கிறார். பிரமாதமான பணி வளர்ச்சி, முக்கியமாக வேலை இல்லாதவங்களுக்கு இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாள் வருத்தத்திற்கு ஒரு முடிவாக ஒரு நல்ல நிலை உங்களுக்கு ஏற்படும். திடீர் மாற்றங்களாகவே கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதனால் அதுக்கு ஏற்பாடு செய்வதற்குரிய நேரம் குறைவாக இருக்கக்கூடிய நிலை போலவே இருக்கிறது. ஆனாலும் தந்தை வழி உறவினர்களிடம் ரொம்ப நெருங்க முடியாது. ஒரு சில சிக்கலான ஒரு பாதகத்தன்மையோடு இருப்பதனால் தந்தை வழி உறவினர்களை நம்பி அருகில் செல்ல வேண்டாம். உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டு நீங்கள் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்ல விதமாக ப்ரொடக்டிவாக பயன்படுத்துவது மிகுந்த நன்மை அளிக்கும். ஓவர் திங்கிங் செய்யாமல் இருப்பதற்கு உங்களுக்கு 5இல் இருக்கக்கூடிய ராகு இண்டிகேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆல்ரெடி துலாம் ராசியில் ஒரு ராகுவுடைய நட்சத்திரம் சுவாதி இருக்கிறது. ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது மிகுந்த நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், உங்களுக்கு தூக்கத்தையும் கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு இந்த ஜூலை மாதம் 8 முதல் 16 வரை என்ன பலன்கள்? விருச்சிக ராசிநாதன் 10ஆம் வீட்டில் இருந்தாலும் எல்லாமே இன்டைரக்டாக வெளி வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த நிலையாகவும், உள்ளூர அவங்களுக்கு ஏதோ ஒரு சிரமம் இல்லை, எல்லாமே சிரமமாக அஷ்டமஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பது. அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்கிறது. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கும் இது சிக்கலான நிலையாகவே இருக்கிறது. கடுமையான பணிச்சுமையாக இருக்கலாம். நினைத்து பார்க்காத சில திடீரென்று சில ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய சூழலாக அவரவர்களுடைய பணி இல்லைனா டிபார்ட்மெண்ட்ஸில் பிரச்சனைகளாக இது போய்கொண்டிருக்கலாம். தொடர்ந்து இந்த வாரமும் செவ்வாய் கேதுவுடைய நிலை, அந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் குருசாரத்தில் மாறி இருப்பது உங்களுக்கு அரசு சம்பந்தமான விஷயங்களில் பெரிய ஆதாயம் இருக்காது.
எதிர்பார்த்து ஏமாறாமல் எல்லா விஷயங்களையும் நீங்கள் சரியான ஒரு முன்னேற்பாடு முயற்சிகளை சரியாக செய்வது, இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்க வேண்டும். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பாதகாதிபதி சாரம் வாங்குவதனால் வாழ்க்கை துணை திடீரென்று ஏதோ ஒரு வெறுப்பை காட்டலாம், இல்லைனா ஆர்குமெண்ட்ஸ் அதிகம் ஏற்படலாம். திருமண வாழ்வில் விட்டு கொடுப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். கடகத்திற்கு சந்திரன் வந்த பிறகும் சில பிரச்சனைகள் தொடர்வது, இப்பொழுதிலிருந்தே நீங்கள் திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இது ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு நிலையில், ஒரு நம்ம குடும்பத்திற்காக அப்படிங்கிற நிலையில் இதை எடுத்துக்கொண்டு செல்லலாம். புதன் கிரகம் பாதகஸ்தானத்தில் இருப்பவர் சுயசாரம் பெறுகிறார். கண்டிப்பாக வண்டி வாகனங்களில், ஆரோக்கியத்தில், இல்லைனா உணவில் மூலியமாக, ஓவர் திங்கிங் எல்லாவற்றிலுமே ஓரளவிற்கு நிதானமாக இருக்க வேண்டும். இதை எப்படி சொல்கிறாங்களே விருச்சிகத்திற்கு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இந்த 7, 8, 9, 10 கண்டினியூஸாக ஏதோ ஒரு அஃப்ளிக்ஷன்ஸை அடைவது விருச்சிகத்திற்கு ரொம்ப டிஸ்டிங்டான ஒரு ஒன்றுக்கொன்று ஒரு பின்னி பிணைந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நிலையில் இருப்பதை ஜோதிடர்களுக்கு இது உணர முடியும். அதனால் ஓரளவிற்கு எச்சரிக்கையாக இருப்பதை நல்ல பலன்களாக நீங்கள் நல்ல ஒரு மனநிலையில் எடுத்துக்கொண்டு இதை பாதுகாப்பாக நீங்கள் அணுகுவது உங்களுக்கு நன்மைகளையே கொடுக்கும். வருத்தப்படாமல் நீங்கள் இதை நேர்மறையாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு இந்த ஜூலை மாதம் 8 முதல் 16 வரை என்ன பலன்கள்? தனுசு ராசிநாதன் 7ஆம் வீட்டிலிருந்து ராசியை பார்க்கிறார். பாக்யாதிபதி சூரியனும் அங்கு இணைந்திருக்கிறார். அற்புதமான நன்மை இந்த ஒரு 9 நாட்களுக்கு. சூரியனும் குருவாகவே மாறி தந்தையோடு ரொம்ப இணக்கமான நல்ல நிலை, தந்தையுடைய வழியிலிருந்து மிகப்பெரிய ஒரு லாபமான நிலை, தந்தையால் பெரிய ஆதாயம் ஏற்படலாம். பணியிலும் பிரமாதமான திடீர் வளர்ச்சிகள், திடீர் மாற்றங்கள், திடீர் ஏற்றங்கள் ஏற்படலாம். அது சற்று உங்களுக்கு அலைச்சல்களை, நிறைய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நிலையையும் பிரயாணங்களையும் கூட கொடுக்கலாம். 6இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் திடீரென்று கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு பிரயாணம் போன்ற நிலையை ஷார்ட் நோட்டீஸில் கொடுக்கலாம். ஆனால் எல்லாமே இறுதியில் பிரமாதமான பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும், அலைச்சல்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. திருமண வாழ்விலும் கண்டிப்பாக விட்டு கொடுக்க வேண்டும். தொடர்ந்து தனுசு ராசிக்கும் இதே பலன்கள். திருமண வாழ்வில் அதிகம் பேசிக்கொள்ளாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து விட்டாலே நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 9இல் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது கிரகம் ஏதோ ஒரு மனநிலையில் ஒரு குழப்பம் இருக்கலாம். குழந்தைகளை நினைத்து, பூர்வீகத்தை நினைத்து, சிலருக்கு காதல் பிரேக்கப் போன்ற நிலையாக கூட இது காட்டலாம். சற்று பொறுமையாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுவது, தானே சில நாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தானே ரிலீஸ் ஆகக்கூடிய பலன்களை நம்ம யதார்த்த வாழ்வில் பார்க்க முடிகிறது. அது போன்ற நிலையாக கிரகங்கள் மாறும் பொழுது நன்மைகளே நடக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு ஜூலை 8 முதல் 16 வரை என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர்களுக்கு நேர் 7ஆம் வீட்டிலிருந்து பலன்களை தொடங்கலாம். 7இல் புதன் கிரகம் ஆட்சியாக, மன்னிக்கவும் மறுபடியும் ஆட்சின்னு சொல்லக்கூடிய நிலையாக தோன்றுகிறது. 7இல் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் செல்வது இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பிரயாணங்கள், தைரியம், தன்னம்பிக்கை, பொருளாதார ஏற்றம் இதெல்லாம் ஏற்பட்டாலும் இது திருமண வாழ்வில் சில பிரிவினைகளை கொடுப்பதற்குரிய நிலையாக மாறும். பயணங்களால் சில பிரயாணங்களாக இவங்க 2 பேரும் ஏதாவது ஒரு பிரிவினையாக சந்திக்கலாம். இல்லைன்னா சிலர் ஈகோ கிளாஷ், வாக்குவாதம், பிரிவினையாக ஏற்படலாம். ஸோ ஓரளவிற்கு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது முக்கியம் அப்படிங்கிற பலனை நம்ம உணர முடிகிறது. உங்களுக்கும் அற்புதமான தைரியம், தன்னம்பிக்கை, பொருளாதார ஏற்றம், பணி, தொழில் இதெல்லாம் ரொம்ப நல்ல நிலை. 5இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் வீட்டு சாரம் வாங்கக்கூடிய சந்திரன் சாரம் இருப்பதனால் வாழ்க்கை துணையுடைய போக்கு திடீரென்று ஏதாவது ஒரு வேறு நட்புகள் ஏற்படாமல் நீங்கள் சரியாக முன்னரே சில விஷயங்களை சரியாக பேசி தீர்ப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைகளுக்கு எடுத்த முயற்சி வெற்றி பெறும். ஆனால் அவங்க திடீரென்று ஏதாவது நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன்னு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இழுத்து விடாமல் இருப்பதற்கு நீங்கள் சரியாக பேசி அவர்களோடு நீங்கள் கோஆப்ரேட்டும் செய்ய வேண்டும். அதே சமயம் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை அவங்க கேட்குறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் எல்லாமே சில சிரமத்தோடு இருக்குது அப்படிங்கிற நிலை போல இருக்கிறது. மகரத்திற்கு குழந்தைகளோடு நீங்கள் போராட வேண்டும். அவங்கள நீங்கள் ஒரு முறை இல்லை பல முறை சொன்னால்தான் அவங்க சொன்ன பேச்சு கேட்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகளை வைத்து கொண்டிருக்கிற மகர ராசிக்கு இது போன்ற நிலையாகவே தொடர்ந்து காட்டுகிறது. திருமண வாழ்விலும் இவங்களுக்கு ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் போலவே இருக்கிறது. ஆனால் பொருளாதாரத்திற்கு பிரச்சனை இருக்காது. இவர்களுக்கும் நன்மை, வாழ்க்கை துணைக்கும் ஏற்றமான நல்ல நிலை. ஆரோக்கியத்தை இருவருமே அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும். முக்கியமாக உணவின் மூலியமாக மிகுந்த பாதுகாப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரியான உணவை எடுத்துக்கொள்வது, நியூட்ரிஷியஸான ஃபுட் எடுத்துக்கொள்வது,
இதெல்லாமே மகர ராசி ஆக்சஸில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியினருக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு ஜூலை 8 முதல் 16 வரை என்ன பலன்கள்? கும்பராசிக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனிலிருந்து தொடங்கும் பொழுது சுக்கிரன் கிரகம் 6ஆம் அதிபதி சாரம் வாங்கி இருக்கிறார். அங்கு ரோகிணியில் செல்வது கண்டிப்பாக 4-6 கனெக்ஷன்ஸ் திடீரென்று இவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாற் போல சரியான முறையில் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் ஜென்மத்தில் செல்லக்கூடிய ராகு 2இல் இருக்கக்கூடிய சனி கிரகம் உணவினால் சில பிரச்சனைகள் வராமல் நீங்கள் முதலில் இருந்தே சரியான உணவாக எடுத்துக்கொள்கிறீங்களா அப்படிங்கிறத, நீங்கள் பேலன்ஸ்டு ஃபுட் எடுக்கிறீங்களாங்கிறத பார்த்துக்கொள்வது நல்ல நிலை. சனி பார்வையும் இந்த சுக்கிரன் சுகஸ்தானத்தில் பெறுவது கண்டிப்பாக விரயங்கள், சில வீடு வாகனம் போன்ற சுப விரயங்களாகவும் சிலருக்கு நடக்கும், மருத்துவ விரயங்களாகவும் சிலருக்கு ஏற்படலாம். 5இல் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் சாரம் மாறுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களையே கொடுக்கும். வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு பூர்வீக லாபம் ஏற்படலாம். திடீரென்று அவங்களுடைய மன மகிழ்ச்சியினால் குடும்பத்தில் இருந்த சலசலப்பு குறையலாம். அவங்க சைட்லேருந்து நிறைய ஒரு காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு மனநிலை மாற்றம் அவங்களிடமிருந்து வருவது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நல்ல நிலையை கொடுக்கும். கண்டிப்பாக பணியிடத்தில் சற்று அதிக பொறுப்புடன் பணியை நீங்கள் ரொம்ப ஓவர் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கொள்ளாமல் பேலன்ஸ் செய்து கொண்டு சரியான ஒரு உயர் அதிகாரிகளுடன் அந்த டீலிங்ஸ் எல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் கொண்டு செல்வது ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். ஆர்குமெண்ட்ஸ்க்கு போகாமல் இருப்பதே உங்களுக்கு மிகுந்த பலன். அது குடும்பமாக இருந்தாலும், இல்லைனா பணியிடமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும். குழந்தைகளிடமும் அதே போல் நீங்கள் பேசுவது உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பையே கொடுக்கும். ஆன் த ஹோல் இந்த வாரம் கும்பராசிக்கு ஆரோக்கியம், ரிலேஷன்ஷிப், முக்கியமாக ரிலேஷன்ஷிப்பில் கூட ஈகோ குறைந்து விட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் ஆரோக்கியத்திற்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பது நன்மை கொடுக்கும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். ஜூலை மாதம் 8 முதல் 16 வரை மீன ராசி நண்பர்களுக்கு என்ன நடக்கும்? இவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் கிரகம் சுயசாரத்தில் இருக்கிறார். திடீரென்று ஏதாவது காதல் தொடர்பான விஷயங்களில் மீன ராசி நண்பர்களுக்கு ஒரு ப்ராக்ரஸிவான ஒரு பாசிட்டிவான பலன்கள் ஏற்படலாம். நீண்ட நாள் காதலித்து கொண்டிருந்தவர்கள் திருமணம் போன்ற ஒரு நிகழ்ச்சியை நோக்கிய பேச்சுவார்த்தையாக இது மாறலாம். 3இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் அதிபதி சாரம் வாங்குவது அந்த காதல் தொடர்பான விஷயங்களில் ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா போல சிக்கல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவரவர்கள் சூழலுக்கு ஏற்றாற் போல சரியாக அதை பார்த்து கொள்ள வேண்டும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு சூரியனுடன் இணைந்து 4இல் இருப்பது, சூரியன் குரு சாரத்தில் இருப்பது ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக மிக மிக அதிக அக்கறை தேவை. திருமண வாழ்வில் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த 4ஆம் வீடு அஃப்ளிக்ஷன் காட்டும். ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த 4ஆம் வீடு அஃப்ளிக்ஷன்ஸ் காட்டும். ஸோ ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும், திருமண வாழ்வையும் அனுசரிக்க வேண்டும். குழந்தைகளுக்கான சில சுபவிரியங்களாக சில விஷயங்கள் செய்து கொள்ளலாம். படிப்பு இல்லைனா மேல் படிப்பு இது தொடர்பான நிலைக்கு குழந்தைகளுக்கு சிலர் ஏதானும் செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும். எந்த செலவாக இருந்தாலும் ஓரளவிற்கு அதை நீங்கள் கண்காணிப்பது, அதில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். பணி வளர்ச்சி, தொழில் லாபம், மெட்டீரியல் விஷயங்கள், வருமானம் இதெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கும். தொடர்ந்து கணவன் மனைவி விட்டு கொடுப்பது, குழந்தைகளிடம் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, தாய் தந்தையர் ஆரோக்கியத்தையும் மீன ராசி பார்த்துக்கொள்வது, தன்னுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்வது இந்த 9 நாட்களுடைய பலன்களிலும் ரொம்ப டிஸ்டிங்டாக ரொம்ப பிரைட்டாக தெரியக்கூடிய பலன்களாக வருகிறது. நன்றி நண்பர்களே. இதுதான் ஜூலை மாதம் 8ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை 9 நாட்களுக்குடைய ஆனி மாதமாக தமிழில் வரக்கூடிய அந்த ஆனி மாதத்தின் இறுதி 9 நாட்களுக்குடைய பலன்களாக நீங்கள் பார்த்தது. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.